சார் அது வந்து யூ எவன்டா என் தங்கச்சியை கட்டிக்க போறேன்னு சொன்னவன்? இந்த இன்னொரு அண்ணன். சொல்லுங்கடா, எவன்டா அப்படி சொன்னவன்? நாங்க தான்டா சொன்னோம். என்னடா பண்ணுவ? கேசவா ஜூட்ரா. டேய் ஜீவா வந்துடா. அவங்க இல்ல. உங்க தங்கச்சியை கட்டிக்க போறேன்னு சொன்னவன் நான் தான். சொன்னது தப்புதான். அதுக்காக யார்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதை விட்டுட்டு அடிதடியில இறங்கின என்னடா செய்வ? உன் தங்கச்சியை நான் தான் கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன். நீங்க பாட்டுக்கு சுட்டீங்களே, எக்கு தப்பா எவன் மேலேயாவது பட்டு செத்துட்டான்னா அப்புறம் மர்டர் கேஸ் ஆயிடும் அங்கிள். என்ன தடா பெரிய மர்டர் கேஸ்? எந்த கோர்ட்டும் என்ன தண்டிக்க முடியாதுடா. ஐ அம் மென்டல் மென்டல். என்னது பாவி பசங்க இந்த மாதிரி அடிச்சிருக்கானுங்க. வா முதல்ல டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க. இந்தாங்க காசு பார்த்து. Categorized into 3 main groups. Hey, who are you? Hey, what are you doing? What is this? இவன் என் வீடு தேடி வந்து என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். என்ன திமிரு இருக்கட்டா இவனுக்கு? இவன் தொல்லை தாங்க முடியாம என் தங்கச்சி கிட்ட வந்து ஓடு கதறி எழுவுறாடா. பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? சொல்லுங்கடா. டேய், போறேன்னு மட்டும் நினைக்காத. ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா. வாங்கடா.
இனிமே இவர் மேல கைய வச்ச மினி மினி சொல்றது கேளு மினி, ஓடாத. மினி நில்லுமா, ஓடாத. டேய் இப்படிடா. டேய் 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 விடுங்கடா. எங்கடா என் தங்கச்சி? தெரியாது. தெரியாதா? தெரியாது? சொல்றா சொல்றா. எங்கடா? தெரியாது. தெரியாது? தெரியாது. சொல்றா சொல்றா. இந்த பக்கமா தான் போனாங்க. டேய் எங்கடா அவங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், அவன் காணோம் சார். நீ என்னடா வரது? உன்னை கட்டி தூக்கி கார்ல போட்டு நான் கொண்டு போயிடுவேன். டேய் இவனை தூக்கி கொண்டு போய் உங்க அண்ணன் முன்னாடி வீசி வச்சுட்டு வாங்கடா. டேய் எவனாவது இவன் மேல கைய வச்சுக்க நடக்கிறதே வேற. தைரியம் தான் வாங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? நிறுத்திட்டேன். அடி. வேண்டாம் ஜீவா, உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். எனக்காக உங்க அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் போயிடுறேங்க. டேய் கேசவனுடைய வீடு எதுடா? அங்க என்னடா வேடிக்கை பாட்டுக்கு? வேலை பாரு. சொட்ட எதா இருந்தாலும் வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. போ வேலை பாரு. டேய் கேக்குறல்ல, வாயில என்னடா வச்சிருக்கீங்க? கேசவன் அவன் கூட வந்தவங்க எங்கடா? சொல்லுங்கடா, எதுடா கேசவ வீடு? அவர்கிட்ட கேளு, அவர்தான் கேசவோட அப்பா. எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க உன் புள்ளைய? அந்த கலந்து கிடக்கட்டும், அதுக்கு நீ கேக்குற? எதுக்கா? உன் பைய கூட வந்த 2 பேர் இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. அதுல அவளை கடல்ல தூக்கி போட்டுட்டு அவனை கண்டம் துண்டமா வெட்டுறதுக்கு. அது உன்னால முடியுமா? முடியும்டா, செஞ்சு காட்டுறேன். அப்படியா? இதா வீடு, உள்ளதா இருக்காங்க. முடிஞ்சா கூட்டு போ. டேய் போங்கடா, போய் தர தர நிறுத்துவா. எவன்டா வீடு நுழைஞ்சு எங்க பிள்ளைகளை எடுத்துட்டு போற ஆம்பளை? தைரியம் இருந்தா வாங்கடா. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. வீண் வம்ப விலைக்கு வாங்காத. உனக்கு எனக்கும் எந்த வம்பு தும்பும் கிடையாது. எவன் என் தங்கச்ச கடத்திட்டு வந்தானோ அவனையும் அவளையும் கொண்டு போறதா வந்திருக்க. அப்புறம் என்னமோ வெட்டுவே குத்துவன்னு அனாவசியமா பேசுற. அருவாள் கொண்டு வந்தேன்னு கேட்டேன். ஊராம்புள்ளை உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு தனட்டா பேசுற. உடம்புல நல்ல ரத்தம் ஓடுறதா இருந்தா அவங்க 2 பேரும் வெளியே விடுறா. ரத்தம் எல்லாம் பியூர் ரத்தம் தான் சாமி. ஆனா அவங்க ஒருத்தர் லவ் பண்றாங்களே, எங்களை காப்பாத்துங்கன்னு எங்கிட்ட அடைக்கல வந்திருக்காங்க. என்னை அண்டி வந்து அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புறதா இல்ல. அப்படி ஒரு வேளை அனுப்புறதா இருந்தா அவங்க 2 பேர்த்தையும் புருஷ முன்னாடியே தான் அனுப்பேன். அதுக்கு முன்னாடி கூட்டு போகணும்னு நினைச்சா மீசி உள்ள ஆம்பளை இருந்தா கூட்டு போயா. மரியாதையா அவங்கள வெளியே விடு, இல்லன்னா உன் கழுத்து அறுத்து இங்க ரத்தம் ஓடும். இதை பாரு தமாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா டேய், லார்ஜிகளே பேசாம நின்று இருக்கு, நீ ஸ்மால் நேரா சவுண்ட் விட்டுருக்க. என்னடா சொன்ன? டேய்
அவன் என்னைக்காவது ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வராம இருக்க மாட்டான். அப்படி வரும்போதோ போகும்போதோ உங்க கண்ணில் பட்டுட்டான்னா அதை சரியா பயன்படுத்திக்கணும். காதும் காது வச்ச மாதிரி அவன் கதையை முடிச்சிருங்க. கேசவா, அம்மா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஜீவா ரொம்ப நேரம் ஆகி இன்னும் வரல. ஜீவாவை காணும்பா. அவன் உயிரோட இருக்கானா இல்ல கொன்னுட்டானுங்களான்னு ஒண்ணுமே புரியலப்பா. கிளம்புடா. கிளம்புடா. அடிச்சிட்டு இருக்கும்போது ஏடா குறுக்கு வர விட்றா. டேய் கொடுங்கடா, வாழ்க்கையில ஒருத்தனையாவது அடிச்சுக்கிறேன்டா. கொடுங்க போங்கடா. ஜீவா, உடனே நீங்க இருந்து புறப்படுங்க. மினி இங்க தனியா இருக்கா. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். வா வா.